Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. அன்றைக்கி தமிழக அரசு சுசித்ராவை விசாரணை வளையத்துக்கு கொண்டு ஏன்னா அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். கமலஹாசனுடைய பார்ட்டியில் வெள்ளித்தட்டில் வச்சு கொகைன் போதைப் பொருளை அங்கே வந்த எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாங்க. விஜய் உட்பட எல்லாரையும் சொல்லுது. அது தனுஷ், விஜய் எல்லாம் எவனுமே போதை அடிக்காத நபரே எவனும் இல்லை, எல்லா பயலுங்களும் அடிக்கிறான்னு சொல்லி அடித்து சொல்லுதுங்க. அப்போ அந்த பெண்ணை அன்றைக்கே விசாரணை எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது இல்லையா? ஏன் எடுக்கல விசாரணைக்கு? நேற்று கூட ஒரு நாயை வச்சுக்கிட்டு திரிஷா கூட இப்படி போகும்போது அதெல்லாம் போதை அடிச்சுட்டு இருந்தால் தான் கண்ணு அப்படி போகும். இன்றைக்கி ஸ்ரீகாந்துக்கும் அந்த கிருஷ்ணான்ற அந்த நடிகருக்கு மட்டும் சோதனை பண்ணணும்னு தெரியுது. எல்லோரையும் சோதனை பண்ணுங்கள், விஜய் கூட சோதனை பண்ணுங்கள். அது போதை அடிச்சிருந்தா தான் கண்ணு அப்படி போகும், இல்லைன்னா போகாது. பெரும்பாலும் நிகழ்ச்சியில் எல்லாம் இப்போ கண்ணு மேலே அப்படி, அதாவது விஜய் பேசும்போது மட்டும், மற்றவங்க பேசும்போது இந்த பார்வையெல்லாம் இருக்கு பாருங்க. விஜயெல்லாம் டைரெக்டாக அடிக்ட்டுன்றாங்க. அதை சர்வசாதாரணமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு பெருசாக எந்த நடிகராச்சும் கண்டிச்சாங்களா? ஸ்ரீகாந்த் விஷயத்துக்கு யாருன்னா கண்டிச்சாங்க? கண்டிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. ஏன்னா எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இப்போ சீமான் சொன்னார் இல்லையா, பாவமாக இருக்குது எல்லாரும் அப்படி தானே பண்ணுறானுங்க அப்படின்ட்டாப்புல. சீமான் கல்லறுக்கும் போராட்டம் பண்ணிட்டாரோ அட்டப்போ அது போதை இல்லையா, அது பெரிய போதைன்னு எல்லா அரசியல் தலைவரும் பேசுகிறீங்க இல்லை? இதெல்லாம் என்ன இது? ஏன்னு சொன்னால் கஞ்சான்னா அது ஈஸியாக முடிச்சிடுவான் வாழ்க்கை. இப்போ டேப்லெட்டுன்னா அந்த மெடிக்கல் ஷாப் யார் சப்ளை பண்ணா? அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு மாஃபியா, அது போதை மாஃபியாக்கள். அது அங்கெல்லாம் அங்கே வெளியும் போகாது இந்த அரசாங்க போலீஸ் எல்லாம். மிஞ்சி போனால் அந்த கிட்கா வச்சு ஐயா கைது பண்ண பாருங்கள், இத்தனை பேரை கைது பண்ண பாருங்கள், அத்தனை பேர் கைது பண்ண பாருங்கள், இத்தனை பேர் குண்டாஸ் போட்டு பாருங்கள், இப்படி தான் சீன் போட்டுருப்பாங்க. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அதான் இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்ரீகாந்த் அந்த கிருஷ்ணாவெல்லாம் கைது பண்ணி இந்த மாதிரி போதை பயன்படுத்துகிற நபர்களை மிரட்டுற மாதிரி தெரியுது. ஏன்னா நாங்களே அரசு சார்பாக டாஸ்மாக் தந்து வச்சுருக்கோம், இதை குடிக்காமல் நீ ஏன்டா இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுற? புரியுதுங்க அவங்களுக்கு? போர் கலாச்சாரத்தை விட இந்த போதை கலாச்சாரம் மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டு அது போருங்க. அது கண்ணுக்கு முன்னாடி தெரியும். குண்டு வர்றது, நம்ம சாகிறது, இல்லை அடுத்தவன் சாகிறது, எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம். இது ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தடா ரஹீம் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ் சினிமாவில் போதை புழக்கம் அதிகமாகிருச்சு. ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருக்க முடியும். இந்த அதிகமானதுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன்? இல்லை, அதிகமானதுக்கு காரணம் என்னென்னா, அதுவும் சினிமா துறையில் இந்த அளவுக்கு இருக்க காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி இல்லை, காலங்காலமாக நடந்துட்டு வர்றது தான். பட் இப்போ அம்பலத்துக்கு வந்துடும். ஏற்கனவே சுசித்ரா என்ற ஒரு பாடகி ஒரு இன்டர்வியூ கொடுத்தது. அந்த பெண்ணை எல்லாம் மென்டலு, அதே ட்ரக்ஸ் அடிக்ட்டு அப்படி இப்படின்னாங்க. யாரும் கேட்கல. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது உண்மைன்றது அம்பலமாயிட்டு. அன்றைக்கே தமிழக அரசு சுசித்ராவை விசாரணை வளையத்துக்கு கொண்டு ஏன்னா அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. கமலஹாசனுடைய பார்ட்டியில் வெள்ளித்தட்டில் வச்சு கொகைன் போதைப் பொருளை அங்கே வந்த எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாங்க. அப்படி எப்படின்னா, நம்ம எதனா பார்ட்டி வச்சுன்னா டீ கொடுப்போம், பிஸ்கட் கொடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி கொகைன் கொடுத்தாங்கன்னா அப்போ அங்கே வந்த அத்தனை பேரும் கொகைன் அடிக்கிறோம் தானே. கொகைன் உட்பட போதைப் பொருள்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் தானே. அதனால தானே, அதாவது இது மறைச்சி கொடுக்கல, வெளியே தட்டில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. விஜய் உட்பட எல்லாரையும் சொல்லுது. அது தனுஷ், விஜய் எல்லாம் எவனுமே போதை அடிக்காத நபரே எவனும் இல்லை, எல்லா பயலுங்களும் அடிக்கிறான்னு சொல்லி அடித்து சொல்லுதுங்க. அப்போ அந்த பெண்ணை அன்றைக்கே விசாரணை எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது இல்லையா? ஏன் எடுக்கலை விசாரணைக்கு? இனி கமலஹாசன் நேரடி குற்றச்சாட்டு வச்சிருக்கு இல்லையா? கமலஹாசன் விசாரணைக்கு எடுங்க, விசாரணை பண்ணுங்க. அது நிரூபிக்கப்படாத ஒரு உண்மை தான். அப்போ நிரூபிக்கப்படாத உரிமைன்னு சொன்னால் அந்த பெண்ணு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தணும்னு மாநகராட்சியில் வழக்கு போடுங்க, அவன் மீது வழக்கு போடுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது ஏன்னா எல்லோரும் டெஸ்டிங் இதில் மாட்டிக்குவாங்க. எல்லாருமே அவங்க வாயலவனா அப்படியெல்லாம் இல்லை, பொண்ணு பொய் சொல்லுதுன்னு சொல்லலாம். எல்லாரையும் எடுத்து போனாங்கன்னா ஒரு தடவை பயன்படுத்தினாலும் அந்த போதை தெரிஞ்சிடும். இது அந்த இதில் செக்கப்பில் தெரிஞ்சிடும். அதனால தானே எல்லாமே சைலண்ட் மூடில் இருந்தாங்க. இன்றைக்கி ஸ்ரீகாந்துக்கும் அந்த கிருஷ்ணான்ற அந்த நடிகருக்கு மட்டும் சோதனை பண்ணணும்னு தெரியுது. எல்லாரையும் சோதனை பண்ணுங்கள், விஜய் கூட சோதனை பண்ணுங்கள். நேற்று கூட ஒரு நாயை வச்சுக்கிட்டு திரிஷா கூட இப்படி போகும்போது அதெல்லாம் போதை அடிச்சுட்டு இருந்தால் தான் கண்ணு அப்படி போகும். அது போதை அடிச்சிருந்தால் தான் கண்ணு அப்படி போகும், இல்லைன்னா போகாது. பெரும்பாலும் நிகழ்ச்சியில் எல்லாம் கண்ணு மேலே அப்படி, அதாவது
விஜய் பேசும்போது மட்டும் மற்றவங்க பேசும்போது இந்த பார்வையெல்லாம் இருக்கு பாருங்க. விஜயெல்லாம் டைரெக்டாக அடிக்ட்டுன்றேன் நான் போதைக்கு. சோதனை பண்ணுங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், சோதனை பண்ணுங்க, என்ன குறைஞ்சி போகுது? இது விஜய் ஆண்டனி கூட ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு, எல்லாருமே இது இது காலங்காலமாக நடக்கிறதான்னு. அதை தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, பெரிய திரை மட்டும் இல்லை, சின்ன திரையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஜய் டிவிலலாம் இந்த டைமிங் காமெடியெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, அந்த காமெடி, அந்த டைமிங்கை இது பண்ணுறதுக்கு பாடல், அந்த குயிக்ஸ் என்னென்ன நிகழ்ச்சி நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு அது வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும்னா இதெல்லாம் பயன்படுத்துது. அது போதை மட்டும்தானே தர சுறுசுறுப்பு தருமா? மெபட்ரான் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது சர்வசாதாரணமாக இருக்கும். இது எதுக்கு போடுவாங்கன்னா, இந்த டேப்லெட் ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தால் சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரை டேப்லெட். அது கடைசியாக வந்து அந்த மாத்திரை வந்து ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் ப்ளஸ் ஆக்கிடுச்சுன்னா மனுஷனை, அதே 10 வருஷம் ரிவர்ஸ் ஆக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் தெரிஞ்சு அந்த மாத்திரை உலகம் முழுக்க வந்து தடை பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவில் வந்து அது சர்வசாதாரணமாக வந்து விற்பனை ஆகுது. அதுக்கு வந்து கோடு வேர்டு அப்படின்னு சொன்னால் அந்த மாத்திரைக்கு மெபட்ரான் கேட்குறது இல்லை, மியா. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் ஒரு சசிகலான்ற ஒரு பெண் தாதாவை சசிகலான்னு நம்ம சசிகலான்னு நினச்சிக்காதீங்க, அங்கே மும்பையில் சசிகலான்ற ஒரு பெண் தாதாவை கைது பண்ணாங்க. அந்த பெண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா 10,000 கோடிக்கு சொத்து இருக்கான். அது ஆக்சுவலாக அந்த பொம்பளை வந்து ஏற்கனவே தேட்டரில் சினிமா டிக்கெட் விற்கிற பெண்ணா. அது இந்த மாத்திரையை விற்பனை பண்ணி எக்கச்சக்கமாக காசு. குஜராத்தில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃபேக்ட்ரியை வச்சுருக்கான, அந்த மாத்திரை தயாரிக்கிற ஃபேக்ட்ரி. அவன் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து 1,00,000 கோடிக்கு கிட்ட மாத்திரையை பிடிச்சிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத்து, அகமதாபாத்து, டெல்லி, எல்லா இடத்துலையுமே வந்து இது வந்து சர்வசாதாரணமாக இது இந்த சசிகலா வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் அவங்க தான் விநியோகிஸ்தர். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ உங்கள் வீட்டிலே இருக்குது, உங்கள் பிள்ளையோ தம்பியோ பா அந்த மாத்திரை எடுத்து கொடுப்பா தலைவலிக்குதுன்னா நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க, நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க. கோட்டர் வாங்கி வச்சுருந்தா தெரியும் உங்களுக்கு, செருப்பு எடுத்து யார்கிட்ட என்ன இருந்து அப்படி தூக்கி உடைப்போம், அம்மாவோ அப்பாவோ உடைப்போம். இப்போ நீங்களே வாங்கி வைக்கிறீங்க, உங்கள் அம்மாக்கிட்டம்மா தலைவலி அந்த மாத்திரை எடுமான்னா எடுத்து கொடுப்பாங்க. உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் எடுத்து கொடுப்பாங்க. என்ன தெரியும் அவங்களுக்கு தலைவலி? ஏன்னா எந்த பெற்றோரும் இன்றைக்கி வந்து ஒரு மாத்திரை இருந்ததுன்னா இந்த மாத்திரை என்ன மாத்திரைடா, இதுக்கு இது இல்லாமல் இருக்குது, இது எந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினா, யார் எழுதி கொடுத்தா அப்படின்னு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை கேட்குறது இல்லை. தலைவலிக்குது, உடம்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, இது வலிக்குது, ஏதாவது ஒன்று சாக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி குடும்பத்தார் ஆகிட்டாங்க. அதாவது தன்னுடைய பிள்ளைகளையும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் கண்காணிக்கணும். ஏன்னா பள்ளி கல்லூரிகள்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது. இது திரைத்துறையில் எப்படி நுழைஞ்சது? தமிழ் திரைத்துறையில் நார்த்தில் இருந்து வந்தது அதெல்லாம்? நார்த்துலேருந்து வந்தது. இப்போ தமிழ் திரைத்துறையில் வந்து இது ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது. இது அதான் சொன்னாங்களே, அந்த மெபட்ரான்ன்றது அது வந்து எப்படின்னு சொன்னால் ஊக்குவிக்கிறது. ஒரு பேச்சு, ஒரு ஆக்டிவாக இருக்கும். அதாவது ஒரு ஜோக் அடிக்கிறது டக்குன்னு அடிக்கிறாங்களே. இப்போ இந்த விஜய் டிவிலெல்லாம் பாருங்கள், நமக்கு தோணும் இப்போ டக்கு மியூசிக் போட்டு அந்த நேரத்தில் அந்த டைமிங் ஜோக்கு எல்லாமே அடிக்கிறாங்க. இது எல்லாமே மாத்திரைக்கிறேன், இது போதை வஸ்துகள் தான். இல்லைன்னு சொல்லுங்க, நான் வேணா அடித்து சொல்கிறேன். எல்லாம் சின்ன திரை முதல் கொண்டு போதை வஸ்து. ஸ்ரீகாந்த் இது வந்து எப்படின்னா பெரிய திரையிலையும் இருக்குது. இவங்க என்னன்னு சொன்னால் இந்த ஆக்டிவாக இருக்கணும், இந்த டான்ஸ் ஆடுறது எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டான்ஸு, இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து அவங்க இந்த மாதிரி போதை வஸ்துகளை பயன்படுத்தினா தான் அவங்களால வந்து அந்த ஆக்டிவாக வந்து இருக்க முடியும். அதை வந்து சர்வசாதாரணமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு பெருசாக எந்த நடிகராச்சும் கண்டிச்சாங்களா? ஸ்ரீகாந்த் விஷயத்துக்கு யாருன்னா கண்டிச்சாங்க? கண்டிக்கிறதுக்கு யாராலும் முடியாது, ஏன்னா எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. ஸ்ரீகாந்த் சொன்னார் இல்லையா, பாவமாக இருக்குது, பாவமாக இருக்குது, எல்லாரும் அப்படி தானே பண்ணுறானுங்க அப்படின்ட்டாப்புல. விஜய் ஆண்டனி அதே தான் சொன்னார், எல்லாரும் அப்படி தானே. அப்போ நான் அதான் சொல்கிறேன், எல்லாரையும் நீ வந்து இவன் ஸ்ரீகாந்தையும் அந்த கிருஷ்ணாவையும் கைது பண்ண இல்லையா, அதேமாதிரி எல்லாரையும் சோதனை பண்ணியா? விஜய் கூட பண்ணு, கட்சி அப்புறம் பார்க்கலாம், சோதனை பண்ணு. யார் யார் இருக்கணும்? விஜய், கமலஹாசனுக்கு பண்ணு, இன்னும் நடிகை நயன்தாரா ஒக்கமாக எத்தனை பேர் இருக்கலாம், அத்தனை பேர் சோதனை பண்ணு. ஏன்னா இவங்க அந்த சினிமாவில் தங்களை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு ஆக்டிவாகவும் ஒரு இதுவாக காட்டுறதுக்காகவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்ஸ்டா ப்ராப்ளங்கள்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இவங்க எல்லாமே. பிக் பாஸ்லேயும் இதுதான். பிக் பாஸில் என்ன முதல்ல என்னென்ன அந்த டேபிள் கிபிள் போகிற மாதிரி போதைப் பொருளும் போயிடுது, போட்டு ஜாலியாக இருந்துட்டு தான் வராங்க.
ஆனால் இது எல்லாரையும் ஜென்ரலைஸ், எல்லாருமே இப்படி தானே, எப்படி ஜென்ரலைஸ் பண்ண முடியுதுன்னு இல்லை கேட்குறேன். ஜென்ரலைசேஷன் சொன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இது வந்து இப்போ வந்து சாப்பிட்டானா அவனை கைது பண்ணுறீங்க. அவனுக்கு யாரா விற்றான்? எங்கே தயாரித்தான்? எப்படி வந்தது? ஒரு செடி இருக்குன்னா, ஒரு விஷ செடி இருக்குது, அதை வேரோட மண்ணோடும் பிடுங்கி எறியணுமா, இல்லை அந்த விஷ செடியினுடைய கிளையும் இலையும் உடைச்சிட்டு பாருங்க நான் உடைச்சின்னு சொல்லுவீங்களா? சீமான் கல்லறுக்கும் போராட்டம் பண்ணிட்டாரோ அட்டப்போ அது போதை இல்லையா, அது பெரிய போதைன்னு எல்லா அரசியல் தலைவரும் பேசுகிறீங்கல்ல. இதெல்லாம் என்ன இதுக்கு யாராவது இந்த மாதிரி நடிகர் இதில் வந்து இப்படி நடந்திருக்கு, இது திரைத்துறையில் வந்து நிறைய பேர் இது பயன்படுத்துகிறாங்கன்னு எந்த அரசியல் கட்சி தலைவராச்சும் போல்டாக பேச சொல்லுங்கள். இப்படி ஏன் எல்லாம் சைலண்ட் மூடில் இருக்கேன்? எதுக்கு ஓட்டு போயிடுமே? ஏன் பயப்படுறீங்க? போல்டாக பேசுங்க சார். இப்போ விசாரணை நடந்து தான் இருக்குன்னு எத்தனை பேர் சிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை அப்படியே விட்டுருவாங்க? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏங்க அவங்க பண்ணோன்னா கமலஹாசன் பண்ணியிருக்கோங்க. அப்போவே பண்ணியிருக்கணும். ஆமாம், அப்போ வேணா, இப்போ கூட பண்ணலாமே. சுசித்ராவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு இப்போ கூட பண்ணலாம். உண்மைங்க அதுதாங்க. இவங்களை கண்டுக்காம ஏங்க நடிகர்கள் மட்டும் இல்லை, நடிகையில் அவங்க அந்த டான்ஸு அந்த இதெல்லாம் வந்து அந்த மூமெண்ட்டுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பயன்படுத்தலைனா கூட அந்த நபர்கள் வந்து கொடுத்து பயன்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ தான் அவங்களால வந்து அந்த ஈக்குவலாக டான்ஸ் ஆடுறது இதெல்லாமே பண்ணுறது எல்லாமே அப்படி தான். அதே டேக் எடுத்து தான் பண்ணுறாங்க. அதையும் கூட அவங்க வந்து ஒரு சுறுசுறுப்பாக ஒரு ஃபேஸ் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த மெட்ரோன்ற அந்த இது அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் ஆகிட்டே போகும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 வருஷம் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிட்டே போகும். படிச்சுட்டே இருப்பீங்க, சிரிச்சிட்டே இருப்பீங்க, மேடை பேச்சு பேசிட்டே இருப்பீங்க, காமெடி பண்ணிட்டே இருப்பீங்க. இது 10 இயர்ஸு. ஆனால் அதுக்கப்புறம் 10 இயர்ஸுக்கு பிறகு பேக் ஆகுங்க பாருங்கள், அது வேறு மோசமான நிலையில் மைனஸ் ஆகும். எப்படி ப்ளஸ் ஆகுதோ மைனஸ் ஆகுது. இதுதான் ஆய்வு பண்ணி அந்த மாத்திரையை தடை பண்ணாங்க. ஆனால் அது இங்கே வந்து சர்வசாதாரணம் விற்கிது. யார் விற்கிறா? ஏதோ உங்களை மாரி என்ன மாரி ஆளுங்க இல்லை. இதெல்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளே இது இறக்குமதி பண்ணுது. இப்போது டேப்லெட்டெல்லாம் மருந்து மாத்திரைகளை நீங்கள் என்னென்ன தயாரிக்கிறோம்? பெரிய பெரிய கம்பெனி தானுங்க. மருந்து மாத்திரை தயாரிக்கக்கூடிய அந்த கெமிக்கலை வச்சு, அந்த இது மூலப்பொருள்களை வச்சு தான் இவங்க அந்த போதை வஸ்துக்களை தயாரிக்கிறாங்க. அப்போ ஒரு 4 கம்பெனி இழுத்து மூடி 4 கார்ப்பரேட் கம்பெனி எம்டிகளை பிடிச்சி கைது பண்ணு, அதுக்கப்புறம் ஏன் இது நிற்கிறதா இல்லையா பாருங்கள். நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. பயன்படுத்துகிறோம். நேற்று கூட திருவல்லிக்கேணியில் 3 பேர் 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. கேட்டால் 1 கிராம் 2 கிராம் வச்சுருந்தாங்களாம். ஏன்டா யூஸ் பண்ணுறவனை கைது பண்ணணுன்னா குறைஞ்சி 10,000 பேரை 10 லட்சம் பேரை கைது பண்ணணும் தமிழ்நாட்டில். ஒரு கிராமே 12,000. உங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய உங்கள் அமைச்சர்களுடைய பிள்ளை பேரன் பேத்தி இந்நாள் முன்னாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே அவனுங்களே ஒரு 50,000 பேர்கிட்ட இருப்பானுங்களே. இந்த இடத்துல தான் ஸ்ரீகாந்த் சொன்னது ஒன்று ஞாபகம் வருது. அவர் வாக்குமூலம் கொடுத்தப்ப பிரசாந்த்ங்கிற ஒருத்தர், அவர் என்னை வச்சு படம் தயாரித்தார், அவர் எனக்கு பணம் தரணும், பணம் கேட்ட போதெல்லாம் எனக்கு இந்த கொடுத்து அடிமையாக்கிட்டாரு. அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காங்கிரஸில் நிர்வாகியாக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் திமுகவில் இருந்திருக்காரு, இப்போ அதிமுகவில் இருந்திருக்காரு. இந்த மாறுதலுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க கட்சி தலைமைக்கு? அவன் தப்பிக்கிறதுக்காக யாரையும் கை காட்டி விடுவான். அவனுங்க எல்லாம் ட்ரக்ஸை இது தான் சப்ளையர்கள் தான். அவனுங்க தங்களை தப்பிக்கிறதுக்காக மாற்றி சொல்கிறது. நான் கடன் கேட்க போகிறேன், நீ கடன் கேட்க கொடுத்தா அவன் பீ கொடுத்து தின்னுடுவியா நீ? சொல்லுங்கள். இப்போ கடன் கேட்க போகிற நீ, இந்த பீ தின்னு நல்லா இருக்கும்னு சொன்னால் தின்னுடுவியா நீ? என்னங்க இதெல்லாம் லாஜிக்கே இல்லை. நான் ஸ்ரீகாந்தையோ இல்லை அந்த கிருஷ்ணாவையோ சப்போர்ட் பண்ணி பேசலை. இதேமாரி பயன்படுத்துகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்களேன்றேன் நான். சென்னையில் மட்டும் 10 லட்சம் பேர் இருப்பாங்க. இவருக்கு கட்சி பின்புலம் வேறு இருக்கு போல. பிரசாந்துக்கு அந்த போதை பொருள் கொடுத்தவருக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ் 3 கட்சியிலையுமே இருந்திருக்காரு. கட்சி மட்டும் இல்லை, பெரிய பெரிய அதிகாரிகளே பின்புலமாக இருப்பாங்க. வருமானம் வருது இல்லைங்க, அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவான். நீங்கள் என்னென்னா இப்போ ஒரு அதிகாரி வந்தாருன்னா ஒரு டீ வாங்கி கொடுக்குறது யோசிப்போம். அவன் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட்டின்னு போய் ஒரு டின்னர் அது இதுன்னு அரேஞ்ச் பண்ணனா எப்படி இருக்கும்? நீங்கள் நான் என்ன பண்ணுவோம், அதிகபட்சமாக தெரிஞ்ச அதிகாரி இருந்தாலும் வாங்க சார் டீ சாப்பிட்லாம், அதை யோசித்து கூப்பிட்டு போவோம். ஏன்னா நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறோம். அவன் என்ன பண்ணுவான் சொல்லி யோசனை பண்ணி பாருங்கள். கிஃப்ட்டு எப்படி வாங்கி கொடுப்பான்? அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க கூட நட்பாக மாட்டாங்க? அதுக்குன்னு போலீஸு 100% சொல்ல முடியாது. 50% இருக்காங்க கரப்ஷன். அந்த 50% நபர்கள் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க நல்லா. இப்போ உதாரணத்துக்கு இப்போது திருவள்ளூரில் ஒரு பையன் வந்து தேனி பொண்ணை வந்து காதலிச்சான்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஜிபி தன்னுடைய காரை கொடுத்துருக்காரு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு போலீஸ் இருக்குது பாருங்கள். ஒரு இன்ஸ்பெக்டர் கொடுக்க மாட்டார், சார் உங்கள் கார் கொஞ்சம் கொடுங்க சார் நான் எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம் கொடுப்பாரா? ஒரு ஏடிஜிபி
ஐபிஎஸ் ஆஃபீஸர் டைரக்டர், அவர் அடுத்து டிஜிபிஐ ரிட்டையர்ட் ஆகிறாரு. எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. இது தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னை இங்கே வலசரவாக்கத்தில் ஒரு 2 பேர்கிட்ட இந்த உடல் வலி மாத்திரை விற்கிறேன்னு சொல்லிட்டு கொக்கைன் விற்றுருக்காங்க. இல்லை, இது கொக்கைன்னு இந்த கஞ்சா சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஃபேக்குங்க. இது முழுக்க நான் தான் சொல்கிறேன், மெபோட்ரான் இந்த மாதிரி கெமிக்கல் தான். அப்புறம் வந்து இந்த வீணு போட்டு ஒரு மாத்திரை இருக்கும். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிரசவ வலி இருக்குது. இந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்கல்ல, அப்போ உடம்பெல்லாம் எவ்வளோ வலி இருக்கும். சும்மா ஒரு இடத்துல கீரல் போட்டால் எவ்வளோ வலி இருக்குது. வயிற்றை கிழித்து குழந்தை எடுக்கிறாங்களே, அப்போ அந்த பெண்ணுக்கு எவ்வளோ வலி இருக்கும். அந்த வலியை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த வீணு ஒரு மாத்திரை இருக்கும். அந்த கண்ணு புற மாதிரி போட்டிருக்கும் அந்த டேப்லெட் மேலே. அந்த மாத்திரை இப்போ ஒரு 5 மாத்திரையை எடுத்து ஒவ்வொரு மாத்திரை ஒரு 1/2 கிளாஸ் பாலை குடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 5 மாத்திரை நீங்கள் தின்னுட்டிங்கன்னா தூங்காமல் இருக்கணும். 5 மாத்திரை தூக்கம் வரும்னா தூங்கக்கூடாது. தூங்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அது 3 நாளைக்கு உங்கள் உடம்பு விட்டு இறங்காது அந்த போதை. நீங்கள் ஒருத்தனை போய் உங்கள் அப்பாவை போய் கொண்டுட்டு வரேன்னா போய் அவன் அப்பாவை கொண்டுட்டு வருவான். போலீஸ் அடித்து கை உடஞ்சிடும், ரத்தம் சொட்ட சொட்ட வரும், கால் சொட்ட சொட்ட வரும், சிரிச்சுக்கிட்டே வருவானுங்க. நான் ஜெயிலில் பார்த்துருக்கேன். டேய் என்னடா அப்படின்னா, ஒன்றும் இல்லை போய் அதெல்லாம் சரியாக பண்ணு. ஆனால் அந்த 3 நாள் போதை இறங்கின பிறகு அவன் கத்துவான் பாருங்க. ஜெயில் மட்டும் இல்லை, அந்த ஊரே கேட்கும், ஐயோ என்னை காப்பாற்றுங்க, எதுனா மருந்து கொடுங்களேன் எனக்கு துடிப்பானுங்க. அந்தளவுக்கு போதை. இந்த மாதிரி போதை தான். இப்போ அந்த பஸ்ஸில் வந்து கண்டக்டர் வந்து சின்ன சின்ன பசங்க அடிக்கிறாங்களா, இதெல்லாம் கஞ்சான்னு சொல்லி முடிச்சிடறான் பாரு. கஞ்சாலாம் இல்லை, எல்லாம் டேப்லெட். இந்த மாதிரி டேப்லெட் தான். ஏன்னு சொன்னால் கஞ்சான்னா அது ஈஸியாக முடிச்சிடுவான் வழக்கை. இப்போ டேப்லெட்டுன்னா அந்த மெடிக்கல் ஷாப் யார் சப்ளை பண்ணா, அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு மாஃபியா, அது போதை மாஃபியாக்கள். அது அங்கெல்லாம் அங்கே வெளியும் போகாது இந்த அரசாங்க போலீஸ் எல்லாம். மிஞ்சி போனால் அந்த கிட்கா வச்சு ஐயா கைது பண்ண பாருங்கள், இத்தனை பேரை கைது பண்ண பாருங்கள், அத்தனை பேர் கைது பண்ண பாருங்கள், இத்தனை பேர் குண்டாஸ் போட்டு பாருங்க, இப்படி தான் சீன் போட்டு இருப்பானுங்க. இந்த பப்புன்னு போடுது நடக்குது இல்லை, பப்பா என்னது பப்பு, அதெல்லாம் போயிருந்தால் தான் தெரியும், அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாம் வரும். பப்பு, அந்த பப்புகள் என்ன நடக்குது, எல்லாம் டாஸ்மாக் ஒயின்னு வச்சு குடிச்சு உட்காந்துருக்கானுங்க. குடிக்கிறாங்கன்னு தெரியும். இல்லை விதவிதமான போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறாங்க. விதவிதமான நினச்சி பார்க்காத அளவு போதை வஸ்துக்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. உள்நாடு வெளிநாடு இறக்குமதியெல்லாம் அங்கே இருக்குது. போலீஸுக்கு தெரியாதா, அரசுக்கு தெரியாதா? அதெல்லாம் பெரிய வீட்டு பணக்கார வீட்டு பசங்க தான் போகிறானுங்க. யாரா சின்ன ஏழை பையன் போகிறது இல்லைல்ல. இதே தொடர்ந்து இப்போ தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஒரு பேட்டர்னாக நடந்துகிட்ருக்கு. இவர் சிக்கிறாரு. இப்போ நான் சொன்ன மாதிரி வலசரவாக்கத்தில் 2 பேர் சிக்கிறாங்க. பவானியில் வந்து நார்மலாக போலீஸ் ஸ்டேஷனில் மக்கள்லாம் போய் போராடி இருக்காங்க. என்னென்னா போதை ஆசாமிகளால் தொல்லை தாங்கலை, பெண்களை துன்புறுத்துறாங்க, வயசானவங்கன்னு பார்க்காம கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்கன்னு. இந்த தொடர்ச்சியாக நடக்கிறதுல எப்படி பார்க்குறாங்க? அதாங்க இந்த மாத்திரை தான் இது மாத்திரைன்னு போலீஸ் சொல்கிறது இல்லை. இப்போ ஸ்டேட்மெண்ட்டு உங்களை மாதிரி ஊடகங்கள் கூட மாத்திரை, இந்த மாத்திரை நான் சொன்ன குடிபோதைன்னு சொல்கிறாங்க. இதுதான் குடிபோதை அதுன்றாங்க. இல்லை, இதில் தான் வந்து ஒரு கொடூர எண்ணம். அந்த மாத்திரை பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து என்ன செய்கிறேன்னு அவனுக்கு தெரியாதுங்க. அந்த உடம்புல இருக்குது என்னென்னா வந்துச்சுங்க, ஸ்டாம்புன்றான், நாக்கு கீழே வச்சுக்கிறான். அப்புறம் அந்த எலக்ட்ரானிக்கில் வந்து இது சார்ஜர் மாரி போட்டு பப்பு அடிக்கிறானுங்க. சார்ஜர் மாரியே இருக்காது. இது எவ்வளோ நூற்றுக்கணக்காக இருக்குது. அந்த பேர் சொன்னால் எங்கே நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம பிள்ளைங்களை வந்து அது அந்த நூற்றுக்கணக்கான போதை வஸ்துக்கள் எதில் அடிக்ட் ஆகிடுவாங்களோ அது ஆரம்பத்தில் தெரியாது. இப்போ வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கலேன், ஹாய் மாம், ஹாய் டாட்னுவான். நம்ம என்ன நினைப்போம், புள்ள ரொம்ப சந்தோஷமாக வருதுடா ஸ்கூலுக்கு போயிட்டு, இப்படி தான் நினைப்போம். ஏன்னு சொன்னால் அவன் போட்டு அது என்ன ஆகும்னு சொன்னால், அந்த ப்ளஸ் ஆகும்போதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவன் மைனஸ் ஆகுது பாருங்க, அவனுக்கு உடல்நல பாதிக்கப்படும் போது தான் அப்போ வெறுப்பான், அப்பா அம்மாவை திட்டுவான். அப்போ தான் இவனுங்க என்ன ஏதோ ஆச்சுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் டாக்டருக்கு செலவு பண்ணிவிட்டு அலைஞ்சிட்டு கிடப்பாங்க. ஆரம்பத்தில் நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் கூட நம்ம வந்து அது மாணவிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து போதை மாஃபியா இருக்குது. இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ன நடக்குது? ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லை, போதை மாஃபியாக்கள் உருவாக்குனது தான் ஹாப்பி ஸ்ட்ரீட். அது ஒரு கலாச்சார சீரழிவு அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து இல்லை இது சுதந்திரம், பெண் சுதந்திரம், ஆண் பெண் சுதந்திரம் அப்படின்னு இன்னொரு தரப்பு பேசுவாங்க. இந்த திமுககாரங்கள்லாம் அப்படின்னு பேசுகிறாங்க, திராவிட கழகம்லாம். நான் அவங்ககிட்டே வாதம் பண்ணியிருக்கேன். நான் என்னடா சுதந்திரம், நீ வீட்டில் உட்காந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட சிரித்து பேசு, உன் பிள்ளைங்கிட்ட உட்காந்து சிரித்து பேசு, உன் அப்பா, உன் பெரியப்பா, தாத்தா, ஏதாவது குடும்பம் அப்படி வச்சு பேசு. ஏதோ ஒரு இடத்துல போய் அமைதியாக வாழ்கிறது.
நீ உன் பொண்டாட்டி அவன் செல்ஃபோனில், நீ உன் புருஷன் அவன் செல்ஃபோனில், அவள் வேலைக்கு போகுது, நீ வேலைக்கு போகுது, குழந்தைகிட்ட பேசுது. வாரத்துக்கு ஒரு நாள் தெருவில் நின்று, இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் தெருவில் நின்று கிக்கு பிக்குன்னு சிரிச்சிட்டா உனக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடுமா? என்ன சார் இது? என்னென்னா மாஃபியா, இந்த போதை மாஃபியாக்கள், வேர்ல்டு போதை மாஃபியா இருக்குல்ல, உலக போதை மாஃபியாக்கள் உருவாக்கப்படுறது தான் இது. இது இந்த எல்ஜிபிடிக்கு யாரும் அவனா இருந்தால் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலைகள் செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் போதையாக மது போதையாக இருக்கட்டும், இந்த போதை மாத்திரை கலாச்சாரங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பெருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்ரீகாந்த் அந்த கிருஷ்ணாவெல்லாம் கைது பண்ணி இந்த மாதிரி போதை பயன்படுத்துகிற நபர்களை மிரட்டுற மாதிரி தெரியுது. ஏன்னா நாங்களே அரசு சார்பாக டாஸ்மாக் தந்து வச்சுருக்கோம், இதை குடிக்காமல் நீ ஏன்டா இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுற? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னு ஒரு விதமான த்ரெட்டிங் தமிழக அரசு கொடுக்குறது தான் இப்படி கைது பண்ணி சீன் போடுறதோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா நாங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுருக்கோம், நீ அதை விட்டுட்டு இதை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்து தேர்தல் வருது, ஒரு 5000 கோடி தேவை. இந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு ஏதேதோ மாத்திரை கீத்திரை தின்னுட்டு போதைப் பொருளை தின்னுட்டு வேஸ்ட்டு. ஒழுங்காக இருங்க, எல்லாம் டாஸ்மாக் வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா விற்கிறவனை பிடிச்சா நம்ம வர இருக்கலாம், குடிக்கிறவனை பிடிச்சாங்கன்னா நான் இப்படி தான் கேட்க தோணுது. உண்மையா இல்லையா? இப்போ உலக அரசியலில் எடுத்து பார்த்தா இந்த போதை கலாச்சாரம் இதெல்லாம் இருக்கட்டும், இந்த போர் கலாச்சாரம் அதிகமான மாதிரி தெரியுது. இந்த ஈரான் இஸ்ரேல் போர், அமெரிக்காவுக்கு தலையிடல போர் கலாச்சாரத்தை விட இந்த போதை கலாச்சாரம் மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டே இருக்கு. அது போருங்க, அது கண்ணுக்கு முன்னாடி தெரியும். குண்டு வர்றது, நம்ம சாகிறது, இல்லை அடுத்தவன் சாகிறது, எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம். இது ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது. இது ஏதோ ஒரு விஷக்கருமை, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு கொல்லக்கூடிய. கொரோனா விட கொடுமையானது. கொரோனா விட போயிடுறான் இல்லை, டக்குன்னு செத்து போயிடல. டக்குன்னு செத்து போகிறது நல்லது. இந்த அடிக்ட் ஆகி அந்த குடும்பத்துக்கு அவன் கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு போதைக்கு அடிமைட்டாகி தற்கொலை பண்ணிடுச்சு. அப்போ எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டில் இதெல்லாம் தடுக்கப்படும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் தடுக்கணும்னு நினச்சா தடுத்துடலாங்க. தடுக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. சீன் போட்டாங்கன்னா தடுக்க முடியாது. தெருவில் போகிற பையனை கூப்பிட்டு பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ அரிசி பாக்கெட்டோ இல்லை குட்கா பாக்கெட்டோ வச்சுருந்தான், அதை பிடுங்கிட்டு அவனை மேலே கேஸ் போடுறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உண்மையிலே பப்புக்கு போங்க. இந்த ஈசிஆரில் எல்லாமே பாருங்கள், என்னது ரிசார்ட்டு, அந்த ஈசிஆரில் போய் எல்லா பொருளும் இருக்குள்ள. நீங்கள் உள்ளே போய் புக் பண்ணும்போதே கேட்பேன் உனக்கு என்னென்ன தேவைன்னு, எந்தெந்த நாட்டு போதை வேணும்னு கூட கேட்குறானா. அத்தனையும் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது யார் உங்களை மாரி என்ன மாரி ஆள்லாம் வச்சு நடத்துகிறான்? பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் போலீஸ்காரனுக்கு மாமா வேலை செய்கிறவனும் தான் அதை வச்சு செய்கிறான். ஆண் பெண் எல்லாருமே ட்ரிங்க்ஸ். ஏன்னு சொன்னால் ஒரு காலம் குடிப்பானா அப்படின்னு கேட்பேன் இல்லையா, குடிக்க மாட்டியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிடுச்சு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.